நண்பர்களே வணக்கம். டெக் டுடேல வந்து இன்னி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட்டர் ஆப். இந்த ஆப் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூர் டூர் போகிறவங்க, வெளிநாடு போகிறவங்க, வெளி மாநிலம் போகிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் போகிறப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்து ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது வேர்ல்டு லாங்குவேஜ் தான் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த இங்கிலீஷ் தெரியாதவங்களும் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களோட லாங்குவேஜில் பேசி வைக்கிறதுக்குள்ளே நமக்கு பெரும்பாடாயிடும். அதுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? நார்மலாக வந்து ட்ரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம டைப் பண்ணுவோம். நம்ம டைப் பண்ணதை நம்ம எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் அதோட ஒர்க். ஆனால் இந்த வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட்டர் ஆப்பில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபியூச்சர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷனாக வந்து கொடுக்கும். அது ஆடியோவாக வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அந்த ஆடியோ வந்து நமக்கு தேவையானவங்க கிட்ட அதை டெலிவரி பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக வந்து கெட் பண்ணிடலாம். இந்த ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்பு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்புட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து ஸ்பீக் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அவுட்புட் லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி அதுவும் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ, ஃப்ரெஞ்ச், ஹிந்தி, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து அந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் டைப் பண்ணி கூட இதில் சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் டு ஹிந்திக்கு வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அதோட ரிசல்ட் தான். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய ஆப்ஷன், குயிக் சர்ச் இருக்குது, சரி குயிக் ஆப்ஷன் இருக்குது, ஆஃபில் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சர்ச் பண்ண ரிசல்ட்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவில் இருக்க டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ அந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த மைக் பட்டன் இருக்குல்ல, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்களா, லெட் ஸ்பீக் அப்படின்னு கேட்கும். அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு தேவையான வார்த்தையை வந்து பேசிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே அந்த வாய்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், அது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் பாருங்கள். Hi, how are you? Detect. Hi, how are you? உங்களுக்கு என்னோட வாய்ஸ் வந்து டிடெக்ட் ஆகலை. சம்டைம்ஸ் இந்த எரர் இருக்கும். ஒன்ஸ் ஓகே ஆனோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம பேசுகிற வாய்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய வாய்ஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது ஸ்பீக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு தேவையான இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாய்ஸ் வந்து ரெகக்னைஸ் ஆகலாம் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து டைப்பிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். கொடுத்துட்டு சர்ச் பட்டன் கொடுக்குறேன். இப்போ ட்ரான்ஸ்லேட்டிங் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், சாரி நான் பாருங்கள் ஃப்ரெஞ்சில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆடியோவாக கேட்போம் பாருங்கள். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.